Hello friends, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது LoudOli Tech Channel. நான் சுகும். Hello. Hello bro. பாலாஜி வெயிட் பண்றான், நான் அந்த கூப்பிடுறேன். வீடியோ பேசிட்டு இருக்கேன். Hello friends, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது LoudOli Tech Channel. நான் சுகுமார். DIZOல பாத்தீங்க அப்படினா பட்ஜெட்ல Bluetooth காலிங் ஃபீச்சரோட வந்துட்டு இப்போ ரெண்டு வாட்ச் லான்ச் பண்ணிருக்காங்க. ரெண்டுமே பாத்தீங்க அப்படினா பட்ஜெட் கொஞ்சம் லோ பட்ஜெட்லயுமே லான்ச் பண்ணிருக்காங்க. நிறைய ஃபீச்சரோட வந்திருக்கு. அதெல்லாம் என்ன அப்படின்றத வீடியோல ரொம்பவே கிளியரா சொல்லியிருக்கேன். வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்ற பட்சத்தில் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. அண்ட் ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட சேனலுக்கு ரொம்பவே பெரிய சப்போர்ட்டா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் குயிக்காக ஒரு அன்பாக்சிங் பண்ணிடலாம். DIZO வாட்ச் ஆர் டாக் அப்படின்றது அந்த மாடல் ரவுண்ட் டயலில் கொடுத்துருக்காங்க, இமேஜும் கொடுத்துருக்காங்க. ரியல்மி டெக் லைஃப் ஈகோ சிஸ்டத்தில் வரக்கூடிய ஃபர்ஸ்ட் பிராண்ட் அப்படின்னே சொல்லலாம் DIZO, அதையுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த வாட்சில் இருக்கக்கூடிய ஹைலைட்டான ஃபீச்சர்ஸ்லாம் என்னன்றதை கொடுத்துருக்காங்க. அண்ட் பேக் சைடில் வாட்சோட கலர் வேரியன்ட் என்ன அந்த மற்ற இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் கஸ்டமர் கேருக்கான இன்ஃபர்மேஷனுமே வந்து பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. இது மாதிரி கொடுக்குறது நல்ல விஷயம் தான். ஸோ டோல் ஃப்ரீ நம்பர் கொடுத்துருக்காங்க, ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க முடியும். அண்ட் நெக்ஸ்ட் பாக்ஸை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா எடுத்தோடனே வாட்ச் தான் கொடுத்துருக்காங்க. மேலே இருக்கக்கூடிய இந்த ஒரு ரேப்பர் ரிமூவ் பண்ணிடலாம். அண்ட் நெக்ஸ்ட் ட்ரேவை ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா சார்ஜிங் கேபிள், யூசர் மேனுவல் அண்ட் வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க. இப்போ வாட்சை டர்ன் ஆன் பண்ணிட்டு கையில கட்டிருக்கோம். அண்ட் நெக்ஸ்ட் வாட்ச் டீடாக்குமே இருக்கு. இதுலயும் ப்ளூடூத் காலிங்லாம் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ரவுண்ட் டயல முடிச்சுட்டு இதுக்கு வரலாம். இந்த வாட்சோட ஹைலைட் அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பா இதோட டிசைன் அப்படின்னு தான் சொல்லணும். ரீசன் சைட்ல இருக்கக்கூடிய ஃப்ரேம் பாத்தீங்க அப்படின்னா பிரீமியம் மெட்டல் ஃப்ரேம் வந்து கொடுத்துருக்காங்க. சப்போஸ் எங்கன்னா சைட்ல எல்லாம் இடிச்சிரும் அப்படின்னா கூட ஓரளவுக்கு ப்ரொடெக்ஷனாவே இருக்கும். அண்ட் வாட்சோட மேல இருக்கக்கூடிய கிளாஸ் வந்து டெம்பர் கிளாஸ் கொடுத்துருக்காங்க. 7H அளவுக்கு ஹார்ட்னஸ் இருக்கும் அப்படின்றாங்க. சப்போஸ் சின்ன சின்ன ஸ்கிராச்சஸ்லாம் ஆகுது அப்படின்னா ப்ரொடெக்ட் பண்ணும். பொதுவாக வாட்ச் வாங்குறீங்க அப்படின்னும் போது ப்ரொடெக்டிவ் ஃபிலிம் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் பெட்டரா இருக்கும். நல்லா வாங்கணும்னு அப்ளை பண்ணிடுவேன். அண்ட் நெக்ஸ்ட் பேக் சைட் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பிளாஸ்டிக்ல தான் கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் மைக்குக்கான சின்ன ஹோலும், டாப்ல ஸ்பீக்கருக்கான ஸ்பேஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்ட்ராப்பை பொறுத்த வரைக்கும் டிட்டாச்சபிள் ஸ்ட்ராப் தான் கொடுத்துருக்காங்க. 22mm வேணாம் அப்படின்னா இதை மாத்திட்டு நீங்க வந்து வேற கூட வந்து அட்டாச் பண்ணிக்க முடியும். மெட்டீரியல் அப்படின்னு பார்க்கும்போது சாஃப்ட் சிலிகான்ல தான் வந்து கொடுத்துருக்காங்க. மெட்டீரியல் குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் ஓகே அப்படின்ற ஃபீல் தான் இருக்கு. நெக்ஸ்ட் வாட்சோட இன்னொரு ஹைலைட் அப்படின்னு பார்க்கும்போது IP68 ரேட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. இதனால நீங்க டைரக்டா வியர் பண்ணிட்டே வந்து ஸ்விம் கூட பண்ண முடியும். வாட்சுக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் வராது. தண்ணி படுது அப்படின்ற கவலை உங்களுக்கு தேவையே இல்லை. பட்ஜெட்டா இருந்தாலும் IP68 கொடுத்தது நல்ல ஒரு பிளஸ் பாயிண்டா இருக்கு. ஓவரால் டிசைன் வைஸ் பார்க்கும்போது ஒரு பிரீமியம் வாட்ச்ல என்ன எதிர்பார்ப்போமோ அந்த விஷயத்தை பட்ஜெட்ல கொடுத்தது நல்ல ஒரு பிளஸ் பாயிண்டா இருக்கு இந்த ஒரு வாட்சுக்கு. அந்த பட்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டு பட்டன் கொடுத்துருக்காங்க. ஒன்னு வந்து ஹோம் பட்டனுக்கும், இன்னொன்னு வந்து ஒர்க் அவுட் டைரக்டா நீங்க மோடுக்கு மூவ் ஆகிறதுக்கான ஒரு பட்டனும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் டிஸ்பிளே அப்படின்னு வரும்போது ஒரு ஹைலைட் இருக்கு, குறையுமே இருக்கு. டிஸ்பிளே வந்து பாத்தீங்கன்னா 1.3 இன்ச் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இதனால டிஸ்பிளேயோட குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருக்கு. குறையா தோன்றது வந்து இந்த பெசல்ஸ் மட்டும் கொஞ்சம் பெரிய பெசல்ஸா இருக்கு. அதை கொஞ்சம் குறைச்சிருந்தாங்க அப்படின்னா இனிமே நல்லா இருந்திருக்கும். அது மட்டும் சின்ன ஒரு குறையா தோணுது. மற்றபடி 500 nits பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. இன்டோர் அவுட்டோர்ல நல்லாவே மேனேஜ் பண்ணுது. அண்ட் அது மட்டும் இல்லாம ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேயுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஓவரால் டிஸ்பிளே வைஸ் பார்க்கும்போது டெக்ஸ்ட், இமேஜ் எல்லாமே பார்க்கறதுக்கு நல்ல ஷார்ப்பா இருக்கு. நல்ல ஒரு சூப்பரான AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே வைஸ் பெருசா குறை சொல்ற மாதிரி எதுவுமே இல்ல. வெளியில கிளம்பும் போது எந்த அளவுக்கு நம்ம ட்ரெஸ் சூஸ் பண்றோமோ அதே அளவுக்கு வாட்ச் ஃபேஸஸுமே நம்ம வந்து சூஸ் பண்ணுவோம். ஒவ்வொரு நாளும் வேற வேற வைக்கணும்னு எதிர்பார்ப்போம். அந்த வகையில பார்க்கும்போது டிஃபால்ட்டா ஒரு 5 வாட்ச் ஃபேஸஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதை தாண்டி உங்களோட DIZO Fit ஆப்குள்ள போனீங்க அப்படின்னா 150க்கும் மேல வந்துட்டு வாட்ச் ஃபேஸஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எல்லாமே ரொம்ப அட்ராக்டிவா இருக்கும். அண்ட் அதையும் தாண்டி நம்மளோட ஃபேஸையும் வந்து டைரக்டா ஃபிக்ஸ் பண்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பிடிச்ச ஃபேஸோ இல்லை ஏதாவது போட்டோஸை வந்து நீங்க செட் பண்ணிக்க முடியும். அண்ட் நெக்ஸ்ட் பாட்டம்ல இருந்து ஸ்வைப் பண்ணீங்க அப்படின்னா வாட்ச் மெனு உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதையுமே பாத்தீங்க அப்படின்னா கஸ்டமைஸ் பண்ற மாதிரி 3 டிஃபரெண்ட் ஸ்டைல்ல வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ரைட் சைட்ல ஸ்வைப் பண்ணும்போது எல்லா ஷார்ட் கட்டுமே இங்கே தான் வந்து கொடுத்துருக்காங்க. குறிப்பா மியூசிக் கண்ட்ரோல் எல்லாமே நீங்க இங்கேயே பண்ணிக்கலாம். அண்ட் லெஃப்ட் சைட்ல ஸ்வைப் பண்ணோம் அப்படின்னா டோட்டலா கண்ட்ரோல் சென்டர் வந்து கொடுத்துருக்காங்க. செட்டிங்ஸ் இல்ல ப்ளூடூத் ஆன் ஆஃப் பண்றது மற்ற விஷயம்லாம் பண்ணிக்கலாம். அண்ட் நோட்டிபிகேஷனை பொறுத்த வரைக்கும் டாப்ல இருந்து பாட்டம் ஸ்வைப் பண்ணீங்க அப்படின்னா நோட்டிபிகேஷன் வந்து ஓப்பன் ஆகுது. இதுல ஓவராலா நோட்டிபிகேஷன்ஸ் வர்றது எல்லாத்தையும் நீங்க வியூ பண்ணி பார்த்துக்க முடியும். பட் இந்த குயிக் ரிப்ளை இந்த மாதிரிலாம் நீங்க எதிர்பார்க்க முடியாது. அண்ட் ரைஸ் டு வேக்கப் கொடுத்துருக்காங்க. கையை ரைஸ் பண்ணீங்க அப்படின்னாலே டக்குன்னு உங்களால வியூ பண்ண முடியுது. ரெஸ்பான்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் அதே மாதிரி உங்களோட பாம் கொண்டு போய் இப்படி வைக்கிறீங்க அப்படின்னாலுமே டிஸ்பிளே ஆஃப் ஆயிரும். ஸோ இதுல வந்து ஸ்பீக்கர் அண்ட் மைக் கொடுத்துருக்கிறதோட யூஸ் பாத்தீங்கன்னா ரெண்டு வகையில யூஸ் பண்ண முடியுது. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா காலிங் ஃபீச்சர். நார்மலா பாத்தீங்கன்னா இதுலயே டயல் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. யாருக்குன்னா கால் பண்ணோம் அப்படின்னா டயல் பண்ணிக்கலாம். இல்ல உங்களோட கான்டாக்ட் லிஸ்ட்ல இருந்து சூஸ் பண்ணோம் அப்படின்னாலுமே இங்க இருந்து சூஸ் பண்ணி கால் பண்ணிக்க முடியும். ஆல்ரெடி நீங்க யாருக்கெல்லாம் கால் பண்ணிருக்கீங்க அப்படின்ற கால் டயல் மூலியமாவும் நீங்க கால் பண்ணி பேசிக்கலாம். கால் ஃபீச்சர் அப்படின்னு வரும்போது மைக் வந்து நல்லாவே பிக்கப் பண்ணி கொடுக்குது. வெளியில இருக்கக்கூடிய நாய்ஸை கூட ஓரளவுக்கு வந்து ரெடியூஸ் பண்ணி கொடுக்குது. ரெண்டாவது இந்த ஸ்பீக்கர் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்பீக்கர் சைஸ் நார்மலா பாத்தீங்க அப்படின்னா 8x15mm டிரைவர் வந்து கொடுப்பாங்க. பட் DIZO வாட்ச்ல இவங்க ட்ரை பண்ணிக்கிறது பாத்தீங்கன்னா 9x16mm டிரைவர் வந்து கொடுத்துருக்காங்க. இது கொஞ்சம் பெரிய டிரைவரா இருக்கனால சவுண்டுமே பாத்தீங்க அப்படின்னா இந்த பட்ஜெட்ல வரக்கூடிய மற்ற வாட்சை கம்பேர் பண்ணும்போது நல்லாவே லவுடரா இருக்கிற ஃபீல் கொடுக்குது. சின்ன சாம்பிள் எப்படி இருக்குன்றதையும் பாருங்க. ஹலோ ஹலோ ப்ரோ சொல்லுங்க.
பாலாஜி, இப்போ டீசோவில் ஒரு புது வாட்ச் ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. ப்ளூடூத் காலிங் இருக்குது, ஸ்பீக்கர் மைக்லாம் இருக்குது. இப்போ அதுலேருந்து தான் நானே கால் பேசிகிட்டு இருக்கேன். அதுல தான் பேசுறீங்களா? ஆமாம், ஸ்பீக்கர் சவுண்டு எப்படி இருக்குன்னு எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். அதனால் ஒரு பாட்டு ஒன்று பாடு. பாட்டு பாடவா? ஓகே. வாழப்பழ பேச்சுல நீயும் வலிக்கின்னு விழுந்தது ஏன் தப்பா? வாழ்க்கைனா பல அடி விழுகும் பாரத கோடி சப்பா. நல்லாதான் போதும் போதும். மைக் எப்படி இருக்கு? நல்லாதான் இருக்கு. பேசுறது கிளியராக கேட்குதா? நார்மலா நம்ம மொபைல்ல பேசுற மாதிரியே தான் இருக்கு. சரி, ஓகே ஓகே. அண்ட் அதே மாதிரி பேட்டரி லைஃப் அப்படின்றது ரொம்ப முக்கியம் தான். அதுக்காகவே பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக மற்ற வாட்ச்லேயே தான் வந்து ப்ளூடூத் காலிங்க்கு ஒரு சிப் இருக்கும், மற்ற ஃபீச்சருக்கு ஒரு சிப் இருக்கும். இது ரெண்டையுமே மெர்ஜ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அட்வான்ஸ் சிங்கிள் சிப் வச்சிருக்காங்க. இதனால் நார்மலாக ப்ளூடூத் காலிங் பேசினாலும் சரி, நார்மல் யூஸ் பண்ணாலும் சரி, பேட்டரி கன்சப்ஷன் அப்படின்றத நல்லாவே ரெடியூஸ் பண்ணி கொடுத்து பேட்டரி லைஃபை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அண்ட் இதுலேயே ரெண்டாவது ஃபீச்சர் பார்த்தீங்க அப்படின்னா மீடியா ஆடியோ அப்படின்றத செட்டிங்ஸில் கொடுத்துருக்காங்க. அதை எனேபிள் பண்ணுறீங்க அப்படின்னும் போது உங்கள் மொபைலில் சாங் இல்லை ஏதாவது ஆடியோ ப்ளே பண்ணுறீங்க அப்படின்னா டேரெக்டாக வாட்ச்லேயே வந்து ப்ளே ஆகும். ஸோ இதுக்கான கண்ட்ரோல் சென்டருமே இருக்கு. நெக்ஸ்ட் சாங் சேஞ்ச் பண்றது, வால்யூம் கண்ட்ரோல் பண்றதெல்லாம் வாட்ச்லயே பண்ணிக்க முடியும். இல்ல எனக்கு ஜஸ்ட் கண்ட்ரோல் மட்டும் போதும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மீடியா ஆடியோ மட்டும் ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா போதும், ஜஸ்ட் கண்ட்ரோல் மட்டும் இங்க ஒர்க் ஆகிற மாதிரி பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் வாய்ஸ் அசிஸ்டன்ட் இருக்கு. வாட்ச்ல இருக்கக்கூடிய மைக் மூலியமாவே நீங்க பேசுறது எல்லாத்தையும் ரிசீவ் பண்ணிட்டு டைரக்டா போன்ல வந்துட்டு கூகுள் அசிஸ்டன்ட் வந்து ஓபன் ஆயிருது. அங்கேயே வந்து ஆன்சர் உங்களுக்கு ரிப்ளையுமே வந்து போனுமே பண்ணும். இல்ல எனக்கு வாட்ச்ல ரிப்ளை பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதுலயே ஏற்கனவே சொன்ன மாதிரி மீடியா ஆடியோ மட்டும் எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்படியே போன்ல சொல்றது வந்து வாட்ச்ல வந்து கேட்கும். ஈஸியா வாட்ச் மூலியமாவே கூகுள் அசிஸ்டன்ட்டை வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் முக்கியமான ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது கேமரா கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. இவங்க ஆப்லேயே பார்த்தீங்கன்னா கேமராக்கான ஆப்ஷன் இருக்கு. அதை ஓப்பன் பண்ணிட்டு வாட்ச்ல இருந்து நீங்க வந்து போட்டோஸ் எடுத்துக்க முடியும். இது நார்மலா நம்மளோட டிஃபால்ட்டா இருக்கக்கூடிய கேமரா கண்ட்ரோல் பண்ற மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸா இருந்திருக்கும். அலாரம், ஸ்டாப் வாட்ச் இருக்கு, வெதர் செக் பண்றதுக்கு கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் மை வாட்ச் ஆப்ஷனுமே கொடுத்துருக்காங்க. டைரக்டா மொபைல்ல இருந்தே வந்து வாட்ச் நீங்க வந்து ஃபைண்ட் பண்ணிக்க முடியும் எந்த இடத்துல இருக்கு அப்படின்றத. நெக்ஸ்ட் பேட்டரி லைஃப் அப்படின்னு பார்க்கும்போது 300 mAh பேட்டரி கெபாசிட்டி கொடுத்துருக்காங்க. இதை சார்ஜ் பண்றதுக்கு இவங்க கொடுத்துருக்கக்கூடிய கேபிள கிட்ட கொண்டு போனீங்க அப்படின்னால அப்படியே இழுத்துக்குது. கிட்டத்தட்ட சார்ஜ் பண்றதுக்கு 2 மணி நேரம் டைம் எடுத்துக்குது ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு. ஃபீச்சர் அப்படின்னு பார்க்கும்போது நார்மல் யூஸ் பண்றீங்க, அதே சமயம் ப்ளூடூத் கால் வந்து எப்பயுமே எனேபிள்ல இருக்கு, இதில் தான் கால்லாம் அட்டன் பண்ணி பேசுறீங்க அப்படின்னும் போது 4ல இருந்து 5 நாள் வரைக்கும் உங்களுக்கு வந்து பேட்டரி நிற்கும். இல்ல ப்ரோ இந்த ப்ளூடூத் ஆப்ஷன்லாம் பெருசா யூஸ் பண்ணல, நார்மல் யூஸ் தான் பண்ண போறேன் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா 9ல இருந்து 10 நாள் கூட நீங்க தாராளமா யூஸ் பண்ணலாம். ஸோ நம்ம டைம் பார்க்கறது கால் ஃபீச்சர்லாம் தாண்டி மானிட்டரிங் அப்படின்றது வாட்ச்ல வந்து ரொம்ப முக்கியமானது. அந்த வகையில் 24/7 ரியல் டைம் ஹார்ட் ரேட் மானிட்டரிங் கொடுத்துருக்காங்க. லைவா நீங்க வந்து வாட்ச்லயே வந்துட்டு ஹார்ட் ரேட் மானிட்டரிங் செக் பண்ணிக்க முடியும். அண்ட் நெக்ஸ்ட் SpO2 வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஸ்லீப் ட்ராக்கிங் வந்து கொடுத்துருக்காங்க. டோட்டலா எவ்வளவு நேரம் தூங்கிருக்கீங்க, அதுல லைட் ஸ்லீப் எவ்வளவு நேரம், டீப் ஸ்லீப் எவ்வளவு நேரம் பண்ணிருக்கீங்க அப்படின்றத பார்த்துக்கலாம். ஃபுல் இன்ஃபர்மேஷன் பார்க்கணும் அப்படின்னா நீங்க டைரக்டா வந்துட்டு ஆப் மூலியமா பார்த்து இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க முடியும். அண்ட் உமனுக்கு மென்ஸ்ட்ரல் பீரியட் ட்ராக்கிங் ஆப்ஷனுமே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ரிமைண்டரை பொறுத்த வரைக்கும் செடன்ட்ரி ரிமைண்டரும் வாட்டர் ரிமைண்டரும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி இது நிறைய இடத்துல வந்து ஆஃபீஸ்ல உட்காந்து வேலை பார்க்குறவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் மார்னிங்ல பிரீத்திங் எக்ஸசைஸ் பண்றதுக்கும் தனி ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒர்க் அவுட் அப்படின்னு பார்க்கும்போது டெய்லி ஆக்டிவிட்டிஸை வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு எவ்வளோ காலரிஸ் பர்ன் ஆகுது, எவ்வளோ கிலோமீட்டர் போயிருக்கீங்க, எவ்வளோ ஸ்டெப்ஸ் போயிருக்கீங்க அப்படின்றத வாட்ச்லேயே பார்த்துக்க முடியும். அதை தாண்டி ஆப்ல ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இதுல ஸ்போர்ட்ஸ் மோட் அப்படின்னு பார்க்கும்போது 110 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் மோட் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்க வந்துட்டு எந்த ஸ்போர்ட்ஸ் விளையாடுறீங்களோ ஆட்டோமேட்டிக்காக நீங்க அதை செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் உங்களுக்கு மோர் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ட்ராக் பண்ணி கொடுக்கும். ஸோ இப்போ ஓவரால் அந்த வாட்சை பத்தி பார்த்துட்டு பிரைஸ் என்ன அப்படின்றத பார்ப்போம். ஆர்டாக்கை பொறுத்த வரைக்கும் இந்த ரவுண்ட் டிஸ்பிளே அதுவும் AMOLED கொடுத்தது நல்ல ஹைலைட்டா இருக்கு. டிசைன் வைஸும் பாத்தீங்க அப்படின்னா சைட்ல மெட்டல் ஃப்ரேம் கொடுத்ததும் நல்ல ஒரு குவாலிட்டியான ஃபீல் கொடுக்குது. IP68 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ப்ளூடூத் காலிங் ஆப்ஷன் கொடுத்தது நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கிற ஃபீல் வந்து கொடுக்குது. அண்ட் மற்றபடி எல்லா வாட்ச்லயும் வரக்கூடிய ஃபீச்சர்ஸுமே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆர்டாக்கோட பிரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 3799 ரூபா வந்துட்டு ஃபர்ஸ்ட் சேல் ஆஃபரா வந்து கொடுத்துருக்காங்க. என்னைக்கு சேல் அப்படின்றதையும் உங்களுக்கு டிஸ்பிளேல போடுறேன், செக் பண்ணி பார்த்துக்குங்க. இந்த பிரைஸுக்கு இந்த வாட்ச் ஒர்த் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த பிரைஸுக்கு வந்து ஓவராலா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒர்த்தான வாட்சாக தான் இருக்கு. ஒரு பட்ஜெட் பிரைஸ்லையும் கிடைக்குது அப்படின்னே சொல்லலாம். இல்ல ப்ரோ எனக்கு இதுல இருக்கக்கூடிய எல்லா ஃபீச்சருமே வேணும், இன்னும் கொஞ்சம் பட்ஜெட் கம்மியா இருந்தது அப்படின்னா நல்லா இருக்குமே அப்படின்னா அடுத்து வரக்கூடிய இந்த DTACல தான் அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்கு. இதை குயிக்காக வந்து அன்பாக்ஸ் பண்ணிட்டு இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம். பாக்ஸோட ஃப்ரண்ட்ல DIZO வாட்ச் DTAC அப்படின்றத மென்ஷன் பண்ணிட்டு அதோட இமேஜஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் பேக் சைடில் வாட்சோட கலர் லைட் கிரீன் அப்படின்றத மென்ஷன் பண்ணிட்டு அந்த கஸ்டமர் கேர் டீடைல் மற்றது எல்லாமே கொடுத்துருக்காங்க. பாக்ஸை ஓப்பன் பண்ணிட்டு ட்ரேவை வெளியில் எடுத்தோம் அப்படின்னா எடுத்தோடனே வாட்ச் தான் கொடுத்துருக்காங்க. மேலே இருக்கக்கூடிய இந்த ஒரு ரேப்பர் ரிமூவ் பண்ணிடலாம். அண்ட் பேக் சைடில் சார்ஜ் போடுறதுக்கான கேபிளும் யூசர் மேனுவல் அண்ட் வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க. இந்த DTAC வாட்சை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே அந்த வாட்ச்ல பார்த்தா மோஸ்ட்லி ஃபீச்சர்ஸ்
எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. குறிப்பாக ப்ளூடூத் காலிங்காக இருக்கட்டும், ஸ்பீக்கர், மைக் கொடுத்தது எல்லாமே இருக்கட்டும். என்னென்ன சேஞ்சஸ் இருக்குது அப்படின்றத மட்டும் இந்த வாட்சில் வந்து பார்க்கலாம். இதுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா டிசைன் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மெட்டல் ஃப்ரேம் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய கிளாஸ் பார்த்தீங்கன்னா 2.5D கிளாஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு அந்த ஏற்கனவே பார்த்த மாதிரியான எந்த ஒரு ப்ரொடெக்ஷனுமே வந்து கொடுக்கல. கலர் வேரியன்ட் அப்படின்னு பார்க்கும்போது கிளாசிக் பிளாக், சில்வர் கிரே அண்ட் லைட் கிரீன் அப்படின்ற நம்ம கையில் இருக்கிற வேரியன்ட் வந்து இருக்கு. இதுலையும் பார்த்தீங்க அப்படின்னா டிட்டாச்சபிள் 22mm ஸ்ட்ராப் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே பார்த்தா அதே சிலிகான் டைப்ல தான் கொடுத்துருக்காங்க. மெட்டீரியலோட குவாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது ஓவராலாக நல்லா இருக்கு. வாட்சோட பேக் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா பிளாஸ்டிக் தான் கொடுத்துருக்காங்க. இதில் கண்ட்ரோலுக்கு பட்டனை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் பட்டன் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஹோம் பட்டன் போகிறதுக்கு மட்டும்தான் இதை யூஸ் பண்ண முடியும். வெயிட் அப்படின்னு பார்க்கும்போது 58 கிராம் வெயிட் வந்து கொடுத்துருக்காங்க. இதுலேயும் IP68 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. நீங்கள் தாராளமாக இதை தண்ணியில் போட்டாலுமே இந்த ஒரு வாட்சுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே வராது. ஸோ இதில் சேஞ்ச் அப்படின்னு பார்க்கும்போது அதில் ரவுண்ட் டயல் கொடுத்துருந்தாங்க. இதில் ஸ்கொயர் டைப்பில் டயல் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் டிஸ்பிளேக்கு வந்தோம் அப்படின்னா அந்த வாட்சில் ஹைலைட் பார்த்தீங்கன்னா AMOLED டிஸ்பிளே கொடுத்தது. இது கொஞ்சம் பட்ஜெட் கம்மி அப்படின்றனால LCD டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. 1.8 இன்ச் டிஸ்பிளே வருது. இதில் பீக் பிரைட்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது 550 nits வந்து கொடுத்துருக்காங்க. பிரைட்னஸை பொறுத்த வரைக்கும் நல்லா பிரைட்டாக தான் இருக்கு. இவங்க லான்ச் பண்ண அந்த வாட்ச் செக்மெண்ட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா இது கொஞ்சம் பெரிய டிஸ்பிளேவாக லான்ச் பண்ணியிருக்காங்க. பார்க்கறதுக்கும் நல்லாவே பெருசாக இருக்கு. பெசல்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு மினிமம் பெசல்ஸாக தான் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த வாட்சில் பார்த்த மோஸ்ட்லி எல்லா ஃபீச்சரும் இதுலேயுமே வந்து கொடுத்துருக்காங்க. வாட்ச் ஃபேஸஸ் அண்ட் உங்களோட ஃபோட்டோ செட் பண்ணுறது, ஷார்ட்கட்ஸ் அதில் பார்த்த மாதிரியே மெனு எல்லா ஷார்ட்கட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. மானிட்டரிங் அண்ட் ரிமைண்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஒர்க் அவுட் மோடுமே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் வாய்ஸ் அசிஸ்டன்ட் நார்மலாக அதில் இருந்த மாதிரி இதுலையும் கொடுத்துருக்காங்க. அலாரம் செட் பண்ணுறது, ஸ்டாப் வாட்ச், வெதர் பார்க்குறது, ஃபைன் மை வாட்ச் எல்லா ஃபீச்சருமே இதுலையுமே நீங்கள் வந்து வியூ பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் முக்கியமான ஃபீச்சர் ப்ளூடூத் காலிங் இதுலையுமே வந்து கொடுத்துருக்காங்க. டேரெக்டாக கால் பண்ணிக்கிற எல்லா விஷயமும் பண்ணிக்க முடியும். சாங் கேட்குறீங்க அப்படின்னாலுமே டேரெக்டாக வந்து வாட்ச்லேயே வந்து உங்களால் வந்து கேட்டுக்கவும் முடியும். ஸோ ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ஃபீச்சருமே ஈக்குவலாக தான் கொடுத்துருக்காங்க. இந்த டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது அதில் AMOLED இதில் கொஞ்சம் கம்மியாக இருக்கு. நெக்ஸ்ட் பேட்டரி அண்ட் பேட்டரி லைஃப் அப்படின்னு வரும்போது அந்த வாட்ச் அளவுக்கு வந்து இதில் இருக்காது. நார்மலாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ளூடூத் காலிங்லாம் எனேபிள் பண்ணி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னும் போது 2 நாள் வந்து யூஸ் பண்ணலாம். அதே சமயம் ப்ளூடூத் காலிங்லாம் ஆஃப் பண்ணிட்டு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னும் போது ஒரு 6லேருந்து 7 நாள் வரைக்கும் மேக்ஸிமம் யூஸ் பண்ணிக்க முடியும் நார்மல் யூஸ் பண்ணுறவங்களுக்கு. அண்ட் ஃபைனலாக டிடாக்கோட ஃபர்ஸ்ட் சேல் ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 2799 ரூபா ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ரியலாகவே இந்த ப்ரைஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிற ஃபீல் தான் இருக்குது. பட் என்ன கேட்டிங்க அப்படின்னா ஆர்டாக் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. பேட்டரி லைஃப் ரொம்ப நல்லா இருக்குது. AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஓவராலாக ஒரு 1000 ரூபா எக்ஸ்ட்ரா போட்டிங்க அப்படின்னா 3799 ரூபாய்க்கு அந்த வாட்ச் இன்னும் பெஸ்ட்டாக இருக்குது. இல்லை ப்ரோ எனக்கு வந்து இந்த ப்ளூடூத் காலிங் இது மாதிரி எல்லா ஃபீச்சருமே இதுலேயுமே இருக்குது, எனக்கு கொஞ்சம் ப்ரைஸ் கம்மியாக தான் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளூடூத் காலிங்கோட நீங்கள் இந்த டிடாக்கும் கூட வந்து ட்ரை பண்ணலாம். இந்த 2 வாட்சுமே பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் சேல் ஆஃபரில் பெஸ்ட் ப்ரைஸில் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் எப்போ ஃபர்ஸ்ட் சேல் ஸ்டார்ட் ஆகுது, என்ன ப்ரைஸ், லிங்க் எல்லாமே கொடுத்துருக்கேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பட்ஜெட்டில் வாட்ச் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் LoudOli டெக் சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க.